நம்ம வயசாகிடுச்சுன்னா நம்ம கூடுமான வர நம்மளை பார்த்துக்கிறவாளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு பார்த்துக்கிறா அது போகிறோம். இதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் கோமதி பாலகிருஷ்ணன். என்னோட அப்பா சுப்பையர் அண்ட் அம்மா சீதையம்மாள். நான் பிறந்ததெல்லாம் கொச்சினில். அங்கே அப்பா ஃபார்வர்டு ஏஜெண்ட்டாக அங்கே இருந்தார். அண்டு 1937 பிறந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் 41 பாட்டி ஊருக்கு அங்கே கொச்சினில் பாம்பெல்லாம் போட்டதுனால தென்காசி பாட்டி ஆற்றுக்கு வந்தோம். அப்போ பாட்டி இருந்தாங்க, அங்கே இருந்தோம். ஆனால் எனக்கு சைல்டுஹுட் மெமரி ஜாஸ்தி இல்லை. சின்ன வயசில் கொச்சின் பற்றி வீடு எல்லாம் இருந்தது, அதெல்லாம் அவ்வளவு நினைவு இல்லை எனக்கு. நாங்கள் 5 சிஸ்டர்ஸ் அண்டு 1 பிரதர். எல்லோரும் அப்புறம் தென்காசியில் பாட்டி ஆற்றுல இருந்தோம். அண்டு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே எனக்கு 6 வயசும் போதே அப்பா இறந்து போயிட்டார் சடனாக. நான் சின்ன வயசில் 5 வயசுலேயே அக்கா, நான், இன்னொரு அக்கா எல்லோரும் ஸ்கூலுக்கு போனோம். பெரிய அக்கா அண்ணாலாம் தமிழ் தெரியாததுனால மலையாளம் படித்ததுனால அவள் ஸ்கூலில் சேரலை. நாங்கள் 3 பேரும் ஸ்கூலில் சேர்ந்தோம். நான் சின்ன வயசு, எனக்கு வயசே ஆளை. அக்கா கூட போனதில் நான் நன்னா படித்து பாஸ் ஆகிட்டேன். 2 பேரும் ஆக்சுவலி ஒரு புக்கு வச்சு படிப்போம், நோட்டு மாத்திரம் 2 வாங்கிப்போம். அந்த மாதிரி ஸ்கூல் தொப்பக்குளம்னு நடந்து தான் போவோம், ஆற்றுலேருந்து நடந்து தான் போவோம். அது கிறிஸ்டின் மிஷன் ஸ்கூல். அப்போது கற்றுண்ட பாட்டு, கிறிஸ்டின் பாட்டு எல்லாமே எனக்கு இன்னமும் ஸ்டில் ஐ ரிமெம்பர். லிரிக்ஸ்லேருந்து எல்லாமே. இப்போ கூட ரீசண்டாக ஒரு பாட்டு பாடினேன் இத்தனை வருஷம் கழிச்சு. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார் என்றும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். 6ஆம் கிளாஸ்லேருந்து ஹை ஸ்கூலுக்கு போனோம். அது போர்ட் ஸ்கூல்னு 8th வரைக்கும் இருக்கும். அது அம்மன் சன்னதி அங்கேயும் பக்கத்தில் இருக்கும். தென் ஹை ஸ்கூல் ஐசி ஈஸ்வரன் பிள்ளை ஸ்கூல், ஹை ஸ்கூல். அந்த ஸ்கூலில் 8th மேலே அங்கே போனோம். அது தென்காசியில் ரயில்வே கேட்டு தாண்டி, ஆர்ச்சி ரயில்வே கேட்லாம் தாண்டி நடந்து போனோம். இந்த காலத்தில் பக்கத்தில் இருந்தால் கூட காரில் குழந்தைகள் போகிறா. எங்களுக்கெல்லாம் நாங்கள் டிஃபனு எடுத்துட்டு நடந்து தான் போனோம். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் ரொம்ப பெரிய கிரவுண்டு, நன்னா இருக்கும் ஹை ஸ்கூல். பெரியசாமின்ட்டு அவர் தான் ஹெட் மாஸ்டர். அண்டு என்னோடய கிளாஸில் அப்போல்லாம் கோஏஜ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு இப்போ சேர்ந்து படிப்போம். ஸ்டில் யாரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேச மாட்டோம். நாங்கள் 9 கேர்ள்ஸு அண்டு மிச்சம் எல்லாம் பாய்ஸு. அப்படி படிக்கும்போது எனக்கு ரொம்ப படிப்பு நன்னா இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ நான் மாத்திரம் காம்போசிட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துட்டேன். மற்றவெல்லாம் யாரும் எடுத்துக்கலே. நான் பாய்ஸும் நான் ஒரு கேர்ளும் எடுத்துட்டேன். நான் எப்போவுமே படிப்பில் ரொம்ப, மேத்ஸில் ரொம்ப எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். நன்னா படித்து எல்லாம் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அது நல்லா ரேங்க். அதுக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸுக்கு போக முடியல. எல்லோரும் அக்காக்கள் எல்லாம் ஒருத்தராக கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டி இருந்தது. அப்புறம் பெரிய அண்ணா இங்கேருந்து கல்கட்டாவுக்கு போனான். கல்கட்டாவுக்கு போனோடனே அங்கே வேலையாக இருக்கும்போது நான், அம்மா லீவுன்னா வெக்கேஷனாக்கா பாம்பேயில் ஒரு சிஸ்டர், கல்கட்டாவில் ஒரு சிஸ்டர், புவனேஸ்வரில் ஒரு சிஸ்டர், அண்டு ரவுர்கெலாவில் சிஸ்டர், இப்படி எல்லாருமா இருந்ததுனால எல்லா ஊருக்கும் போவோம். ஸோ என்னோடய கல்யாணம்
ராஷ்பிகாரி மூடு அங்கே தான் கல்கட்டாவில் நடந்தது. அது எனக்கு திடீர்னு நாங்கள் தென்காசி வர்றதா புவனேஸ்வருக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருந்தா, அங்கே வந்து குழந்த பிறந்தது அக்காவுக்கு. அதை விட்டுட்டு நாங்கள் திரும்ப வரதா இருக்கோம். இல்லை அங்கே கல்கட்டாவுக்கு வாங்கன்னு அக்கா எல்லாம் கூப்பிட்டா. ஸோ என்னோட மாமனார் வந்து எடிட்டர் அந்த காலத்தில். அதே மாதிரி ஈஸ்டர்ன் ரயில்வே மேகசின் சார் ஆர்எஸ் வர்மா அவரும் எடிட்டர். ஈஸ்டர்ன் ரயில்வே மேகசின் எடிட்டர். அவ 2 பேரும் ஃப்ரெண்டு. அவர் வந்து பையன் இருக்கான், கல்கட்டாவுக்கு வந்திருக்கோம் நாங்கள் மெட்ராஸ்லேருந்து. அதனால் உங்காத்துல பொண்ணு இருந்தா சொல்லுங்கோன்னு இருக்கா. உடனே நம்ம என்னை கோமளம் தான் கூப்பிடுவா ஆற்றுல. ஸோ கோமளத்துக்கு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டாவா. புவனேஸ்வரில் அக்காவாத்துக்கு போயிருந்தேன். அங்கே கூப்பிட்ட வர சொன்னா. வந்து எல்லா ஃபேமிலியும் வந்து பொன் பார்த்து இந்த மாதிரி தான் நடந்தது கல்யாணம். அந்த காலத்தில் மாப்பிள்ளைய பிடிச்சிதா அதெல்லாம் கேட்க மாட்டா. ஸோ ஓகே சொ சொல்லியாச்சு, வேறு வழி இல்லை. தென் வந்து மே 5 கல்யாணம் எனக்கு. எல்லாமே அங்கே இது கிடையாது, நாதஸ்வரம் கிடையாது, பூ கிடையாது. பூ மாத்திரம் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் வரவழைச்சா. சிம்பிள் மேரேஜ், ஒரு ஆற்று மேலே தான் பண்ணினா. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்தியன் பேங்கில் இருந்தார். அவர் வந்து கல்கட்டா பிரான்ச்சுக்கு மாற்றிட்டு மெட்ராஸ்லேருந்து அங்கே போயிருக்கா. அவர் வந்து இவெல்லாம் மெட்ராஸில் தான், எங்கள் இன்லாஸ் எல்லாம் மெட்ராஸில் தான் இருந்திருக்கா. ஸோ ஒய்ஜிபி ட்ரூப்பில் ட்ராமாவில் அவர் ஃபீமேல் கேரக்டர் அவர். அப்புறம் பெரிய கார்ட்டூனிஸ்ட்டு, எல்லாமே தெரியும். ஃபீமேல் ரோலுக்கு அந்த காலத்தில் லேடிஸ் போகமாட்டா, ஜென்ஸு தான். ஒய்ஜிபி ட்ரூப்பில் இவர் தான் பாலன்னு, பாலாம்பா. ஸோ அவர் ஆக்ட் பண்ணியிருக்கார். சுகுணவில சபா அதெல்லாம். கல்யாணம் ஆகி எங்கள் இன்லாஸ் எல்லாம் ஹவுராவில் இருந்தா. ஹவுராவில் எங்கள் மாமியார், மாமனார், மச்சினர், ஓர்பிடி, பசங்கள் 2 பேர் எல்லோரும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். 14 இயர்ஸ் அங்கே கல்கட்டாவில். ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது நன்னா தான் இருந்தது. எல்லோரும் ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சால் இன்னொருத்தருன்னா, பட் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் என்னோட மதர் இன்லா. ஸோ ஃபாதர் இல்லா வெரி என்கரேஜிங். நான் வந்து சாதாரணமாக ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டு, யாரும் என்னமும் எதுவும் சொல்ல மாட்டேன். கல்யாண லைஃபு அந்த காலத்தில் அப்புறம் படிக்கணுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். என்னோட பீரியடில் அது இல்லை. மேற்கொண்டு படிக்கலை. ஆனால் பேங்க் ஆஃப் பரோடாவில் வேலை வந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் போகக்கூடாதுன்ட்டார். ஆஃப்டர் வந்து குழந்தைகள் ஒன்றா பிறந்தா. நான் 3 டெலிவரிக்கும் அம்மாவாத்துக்கு தான் போவேன். எங்கள் அம்மா 5 குழந்தைகளை பெற்றுட்டு ஒவ்வொரு ஊராக ஒருத்தர் பாம்பேக்கு வாம்பா, ஒருத்தர் டெல்லிக்கு வாம்பா, ஒருத்தர் புவனேஸ்வருக்கு வாம்பா, கல்கட்டாவுக்கு வாம்பா, இப்படி மாற்றி மாற்றி அந்த காலத்தில் ரவுர்கலாவுக்கு வாம்பா, இப்படி எல்லாம் பார்த்துருக்கா. அவள்லாம் ரொம்ப தெய்வம். அவள்லாம் பண்ணின மாதிரி இந்த காலத்தில் யாரும் பண்ண முடியாது. எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா போனதுனால அண்ணாமன்னி தான் எனக்கு ரொம்ப. அம்மா அண்ணாமன்னி 3 பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவா. அவள் தான் எனக்கு தெய்வமே. அப்படி அவள்லாம் அவ்வளவு தியாகம் பண்ணின மாதிரி எங்களெல்லாம் வரவழைச்சி எல்லாம் பண்ணியிருக்கா. எங்களுக்கெல்லாம் லீவுன்னா குழந்தைகளை கொண்டு தென்காசி தான். அண்ணா இருந்தாலும் அங்கே தான், தென்காசிக்கு தான் எங்களுக்கு ஊட்டி கொடைக்கானல். அங்கே எல்லாரும் சேர்ந்து எல்லா குழந்தைகளும் என்ஜாய் பண்ணுவோம். எங்கள் ஆத்துக்காரர் இந்த குழந்தைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். சித்தப்பான்னா அவளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சித்தப்பா சித்தின்னா. அதுக்கப்புறம் கல்கட்டாவில் இருந்தோம். 3 குழந்தைகளுக்கும் படிச்சுட்டு இருந்தா. அந்த காலத்தில் கல்கட்டாவில் வெரி சீப் லிவிங். அந்த இதெல்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ₹1 4 கிலோ இதெல்லாம் கிடைக்கும், ஆலுவெல்லாம் கிடைக்கும். ஸோ பெங்காலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் பெங்காலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. எல்லார் கூடயும் பேசிட்டு எல்லார்ட்டையும் இருந்துட்டு நன்னா தான் லைஃப் இருந்தது. நக்சலைட் ப்ராப்ளம் அங்கே வந்தபோது
கர்ஃப்யூ ஆர்டர்லாம் போட்டிருந்தா. ஒரு நாள் மாடியிலேருந்து ஓப்பன் கன் எடுத்துட்டு ஒரு போலீஸ்காரன் இறங்குறான். அதுலேருந்து எனக்கு பயம் வந்தது. தென் சும்மா நான் ஜஸ்ட்டு வாசல்ல ஜன்னல்ல பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு பையனை எல்லாரும் சேர்ந்து வெட்டினான். அத கண்ணால பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து. இப்போ இளநீர உடைக்கும்போது இந்த எ எகிறி இளநீர் வந்தா, எனக்கு பிளட் வர மாரி அப்படி ஒரு ஃபீலிங் வந்துடுத்து. ஸோ வேண்டாம், இனிமே இங்கே இருக்க வேண்டாம்ன்னு சொல்லி இவர்கள் வாலண்டியரா இது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு இங்கே இந்தியன் பேங்க்ல தான் இங்கே வந்துட்டார். மெட்ராஸுக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்து 71ல வந்தோம். ராஜா அண்ணாமலைபுரத்துல தான் இருந்தோம். அது என்ன கனெக்ஷனோ தெரியல பாட்டுக்கும் எனக்கும். ஜேசுதாஸ் அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீடு. அண்டு எஸ்சி கிருஷ்ணன் அந்த கால பாடகர் அதுக்கு கீழே இருந்தார். தென் அடுத்த தெருவுக்கு போனோம். அடுத்ததுக்கு அடுத்த வீடு கங்கை அமரன். ஸோ இப்படியே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ கூட பிரபு வெங்கட் பிரபு வந்துட்டு கூட பேசிட்டு போனான். ஸோ எல்லார்ட்டையும் நல்ல மாதிரியாக இருப்பேன். அதனால தான் நான் எல்லாமே நல்லா நடந்தது. குழந்தைகள்லாம் பெருசாகி நன்னா படித்து இவன் காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி. பெரியவன் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அவனுக்கும் பாம்பேலேருந்து பொண்ணு வந்து கல்யாணம் ஆச்சு. அவன் இப்போது அமெரிக்காவில் ரிச்மண்டில் அந்த இடத்துல இருக்கான். அண்டு பொண்ணும் கல்யாணம் 20 வயசுலேயே அவளுக்கு கல்யாணம். அவளும் அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ சைடு யூனியன் சிட்டின்னு அங்கே இருக்கா. இவனுக்கு ஒரு பையன், இங்கே இருக்கிற சுரேஷுங்கிறவனுக்கு. பெரியவனுக்கு 2 பையன். அண்டு பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. நன்னா லைஃபு குழந்தைகள்லாம் நன்னா இருந்தா படித்து பெரியவாள் ஆகிட்டா. எல்லாருக்கும் குழந்தைகள்லாம் பிறந்தது. ஆனால் ஒரு டெலிவரிக்கு செகண்ட் டெலிவரிக்கு பெரிய பையனுக்கு அமெரிக்காவுக்கு போனேன். அவரும் வந்தார். தென் பொண்ணுக்கு டெலிவரிக்கு அவள் 10 இயர்ஸுக்கு அப்புறம் தான் குழந்தையே பெற்றுண்டா. ஸோ அந்த பையனுக்கு டெலிவரிக்கு போனேன். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு டெலிவரிக்கும் போனேன். அதுக்கப்புறம் 2014ல் தான் அவள் அடிக்கடி வருவாள். பேரன்களுக்கெல்லாம் இங்கே தான் பூனல்லாம் போட்டுது. ஸோ அவர் இருந்தார். அதுக்கப்புறம் 2014ல் இவருக்கு மேசிவ் அட்டாக் போயிட்டார். சடனாக போயிட்டார். 80 இயர்ஸ் நன்னா வாழ்ந்துட்டு தான் போனார் அவர். ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு கஷ்டப்படாமல் போனார். அதுக்கப்புறம் இருந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண முடியும்? நோ அதர் வே. இப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். முன்னெல்லாம் இந்த கதை படிப்பேன் நிறைய. பொன்னியின் செல்வன் எல்லாமே படிச்சிருக்கேன். அண்டு சிவசங்கரி அந்த நாவல் இவெல்லாம் என் டாக்டர் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வருவள். படித்து உடனே கொஞ்ச நாளில் படித்து உடனே ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரிலாம் படிப்பேன். அண்டு பாட்டு தான் எனக்கு எப்போவுமே பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்டு பாட்டு அடிக்கடி இப்படி இருக்கும்போது சாமி பாட்டு பாடுவேன், கிறிஸ்டின் பாட்டும் பாடுவேன். எல்லா பாட்டும் தெரியும். சினிமா பாட்டு எல்லாமே, அந்த கால பாட்டு எல்லாமே எனக்கு தெரியும். அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. டிவியிலன்னா மெயின்லி பாட்டை பார்ப்பேன். அண்டு சம் சீரியல் டைம் சாயங்காலம் பொழுது போனோன்னு கொஞ்சம் பார்ப்பேன், அவ்வளவுதான். நியூஸ் பார்ப்பேன். இப்படி இருக்கும்போது பேப்பரும் படிப்பேன். எனக்கு அந்த ஹேபிட் உண்டு. இப்போ வந்து சின்ன எழுத்துலாம் கண் தெரியல, அதனால் ஹெட்லைன்ஸ் பார்ப்பேன். ஆல்ரெடி எல்லா நியூஸும் இதில் டிவியில் வந்துடுறது, அதையும் பார்த்துப்பேன். எனக்கு டைம் பாஸ் இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. பாட்டு தான். எனக்கு வந்து என்னோடய சன்னும் டாக்டர் இல்லாவோ ரொம்ப நன்னா பார்த்துக்கிறா எனக்கு.
நிறைய கோவில்லாம் போயிருக்கேன், எல்லா கோவிலும் போயிருக்கேன். கபாலி கோவிலுக்கு டெய்லியெல்லாம் போயின்ட்டு இருந்தேன். இப்போ சாமி நம்மளை பார்த்துக்கணும், போக முடியல. அதனால சாமி நம்மளை பார்த்துக்கணும், அவ்வளவுதான். நம்ம வயசாகிடுச்சுன்னா நம்ம கூடுமான வர நம்மளை பார்த்துக்கிறவாளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அவள் வெளியில் போகிறேன் சொன்னாக்கா, எங்கே போகிற, எதுக்கு போகிற, எப்போ திரும்ப வர, இந்த கொஸ்டின்லாம் பண்ணக்கூடாது. அவள் நம்மளுக்கு பார்த்துக்கிறா, அது போகிறோம். அவள் இதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளை ஷெல்டர் அண்டு ஃபுட்டு கொடுக்குறா, எல்லாம் அப்பப்போ கவனிச்சுக்கிறா. அதனால விஷயத்தில் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. எல்லாமே அவளுக்கு 1000 கவலைகள் இருக்கும், அதில் போய் நாம் மூக்க நுழைக்கக்கூடாது. என்னோடய லைஃப் நன்னா தான் இருக்குது, நன்னாவே போயாச்சு. ஓஹோன்னு இல்லாட்டாலும் ஐ ஆம் வெரி ஸ்மூத் அண்டு இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணினேன். இப்போ எனக்கும் அப்பப்போ குழந்தைகள் ஃபோன் பண்ணின்னு இருப்பா அங்கேருந்து. அண்டு ஒரு சிஸ்டர் தான் இருக்கா பெங்களூரில். அண்டு சிஸ்டர் பொண்ணூர், அவள்லாம் கான்டாக்ட் எல்லாருமே. சித்தி ஒரு இன்ஸ்பிரேஷன் பாட்டுலேயோ பொறுமையில் எல்லாத்தையும் சாஃப்ட் நேச்சர். அதனால எனக்கு என்ன நன்னா பார்த்துக்கிறா இவா. அதனால இன்னும் சித்தி மாதிரி இருக்கணும்னு எல்லா குழந்தைகளும் சொல்லுவாள். அந்த மாதிரி லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னென்னா, எல்லாரும் வயசானா ரொம்ப ஒருத்தருக்கும் தொந்தரவு கொடுக்காம நம்ம வேலையை கூடுமானவராக பார்த்துண்டு பொறுத்தையார் குழந்தைகள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் அது ரொம்ப நல்ல பழக்கம். அப்படியே இருங்கோ எல்லாரும் நன்னா இருக்கணும். அது ஒன்று தான் அவள் குழந்தைகள்லாம் நன்னா இருக்கும்போது நம்ம போகணும், அவ்வளவுதான். இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் நடந்ததை பண்ணி நான் பெருசாக படித்து எல்லோரும் பெரிய மனுஷாலாம் டாக்டர், இன்ஜினியர், அவான்னு எல்லோரும் நிறைய படிப்பு படித்தவெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. பூங்காட்டு நான் அடிக்கடி பார்ப்பேன். பட் என்னையும் இன்டர்வியூ பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னதுக்கு பூங்காட்டு அவளுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். எல்லாரும் நன்னா இருங்கோ, தேக ஆரோக்கியமாக மன நிம்மதியோடையும் பீஸ் ஆஃப் மைண்டு வேணும். இதுதான். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.